கோபம் என்பது ஷைத்தானுடைய அம்புகளில் நின்றும் ஒரு அம்பாகும். நாம் கோபித்துக் கொண்டிருக்கிறோம். உறவினர்களோடு பகைமையோடு உலகத்திலே வாழ்கிறோம். எத்தனை பேர் நம்மில் உறவுகளோடு பகையோடு மரணித்திருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். அவர்கள் உலகத்தை அடைவதற்காக வேண்டி, சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக வேண்டி அவரோடு கோபித்து இவளோடு கோபித்து உலகத்திலே வாழ்ந்து மரணமும் அடைந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 முஸ்லிம்கள் சந்தித்து நேரிட்ட ஒருவர் ஒரு பக்கம் திரும்ப மற்றவர் மறுபக்கம் திரும்பி கொள்ளும் வகையில் 3 இரவுகளுக்கு மேல் தனது முஸ்லிம் சகோதரன் உறவை துண்டிப்பது எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஆகுமானதல்ல என்ற கருத்தை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்விருவரில் சிறந்தவர் சலாம் சொல்வதில் முந்தியவர் ஆவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் நாம் கோபித்திருக்கிறோம், நாம் முதலாவது சலாம் சொல்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சிறந்தவர் யார்? முதலாவது யார் சலாம் சொல்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்றார்கள். எனவே மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் உலகத்திலே கோபித்து எத்தனை பேர் நம்மோடு கோபித்து மரணம் எய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தனது முஸ்லிம் சகோதரனுடன் 3 நாட்களுக்கு மேல் உறவை துண்டிப்பது எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஆகுமானதல்ல. அவர் 3 நாட்களுக்கும் அதிகமாக உறவை துண்டித்து அதே நிலையில் மரணித்து விடுவாரேயானால் அவர் நரகவாதி, நரகத்திலே நுழைவார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் இந்த துன்யாவை அடைவதற்காக வேண்டி, துன்யாவுக்காக வேண்டி, சின்ன அற்ப இன்பத்துக்காக வேண்டி நாம் எத்தனை பேரோடு கோபித்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுக்காக வேண்டி பேசுங்கள், அல்லாஹுக்காக வேண்டி அவர்களோடு உறவோடு இருங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை நமது உள்ளத்திலே கொண்டு வாருங்கள். யார் யாரெல்லாம் நமக்கு அநியாயம் செய்தார்களோ அந்த அநியாயத்தை அல்லாஹ் சும்மா விட மாட்டான் சகோதரர்களே. அதற்குரிய பிரதிபலனை உலகத்திலும் காட்டுவான், ஆகிரத்திலும் காட்டுவான். அதனால் நாம் யாரோடையும் கோபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹுக்காக வேண்டி பேசுங்கள், அல்லாஹுக்காக வேண்டி அவர்களோடு உறவோடு இருங்கள். அல்லாஹ் நமது வாழ்க்கையை சீராக்குவான் சகோதரர்களே.